ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 12 காமர்ஸ், அதாவது 12ஆம் வகுப்பு வணிகவியல் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இது வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் 2024-25 கானது. ஸோ நம்ம 90 மார்க்ஸுக்கு வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுவோம். ஸோ 90க்கு 90. ஸோ ப்ராக்டிகல் சைட் இன்டர்னல் அப்படின்னு ஒரு 10 மார்க்ஸ் ஆட் பண்ணும்போது 100க்கு 100 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கலாம். ஸோ மிக முக்கிய வினாக்கள் தமிழ் மீடியம் சரி இங்கிலீஷ் மீடியம் சரி. ஸோ என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல பிளஸ் இன்சைட் 1 மார்க்ஸ் ரெண்டுமே நீங்க கண்டிப்பா பார்த்தாகணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல என்னெல்லாம் பார்க்கணும், வேற என்னென்ன 2 மார்க் கேட்டகரி 3 மார்க் கேட்டகரி 5 மார்க் கேட்டகரியில என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்டர் 1ல புக் பேக்ல ரோம் லெட்டர் 1 அல்லது செக்ஷன் ஏன்னு சொல்லலாம் 1 to 5 1 மார்க்ஸ். ரோம் லெட்டர் 2 செக்ஷன் பின்னு சொல்லலாம் 1 2 3. செக்ஷன் சி அல்லது ரோம் லெட்டர் 3 புக் பேக்ல கொஸ்டின்ஸ் 1 and 3. 4ல வந்து பாத்தீங்கன்னா அது செக்ஷன் டின்னு சொல்லலாம். செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரவுண்ட் பண்ண கொஸ்டின்ஸ் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா படிக்கணும். என்னால முடியாது, ஆவரேஜா தான் நான் இருக்கிறேன், ஸோ என்னால கம்மியான கொஸ்டின்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க இந்த ரவுண்ட் பண்ண கொஸ்டின்ஸை படிக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ 1 and 2. சாப்டர் 2ல புக் பேக்ல ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் 1 to 5, 2ல 2 3 4, 3ல 1,2, 4ல 1. சாப்டர் 3ல வந்து பாத்தீங்கன்னா 1ல 1 to 5, 2ல 1 2 3, 3ல 1,3, 4ல 1,2. சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் 1 to 5, 2ல 1 3 2 முடிஞ்சா பாருங்க, 3ல 1 முடிஞ்ச செகண்டையும் பாருங்க, 4ல வந்து பாத்தீங்கன்னா 1,3. சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் ரோம் லெட்டர் 1ல 1 to 5, 2ல 1 3 4, 3ல 2,3, 4ல வந்து 1,3. So next chapter 6 பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் 1 to 5, 2ல 1 to 4, 3ல 1 to 4, 4ல வந்து 1,2. Next chapter 7 ரோம் லெட்டர் 1 புக் பேக் 1 மார்க்ஸ் 1 to 5, 2ல 1 4 5, 3ல 1,2, 4ல 1 and 3. இன்சைட் பாத்தீங்கன்னா டிஃபைன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பங்குச்சந்தை வரையறு, பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அதாவது பங்குச்சந்தையினுடைய தேவைகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அதனுடைய பயன்பாடுகள் என்ன, அதனால என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சாப்டர் 8ல வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க்ஸ் புக் பேக்ல 1 to 5, 2ல 2,3, 3ல 2,3, 4ல வந்து 1. சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் வந்து ரோம் லெட்டர் 1 to 5, 2ல 1,3, 3ல 2,3, 4ல வந்து 1,2. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் ரோம் லெட்டர் 1 to 5, 2ல 1,4, 3ல 2,3, 4ல வந்து 1. சரியா? சோ நெக்ஸ்ட் இன்சைட் பாருங்க, ஸ்டெப்ஸ் இன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அதாவது ஆட் சேர்ப்பு முறையினுடைய படிநிலைகள் அல்லது படிகள். சரியா? இது சாப்டர் 10. இப்போ சாப்டர் 11 பார்ப்போம். சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் வந்து 1 to 5, 2ல 2 3 4, 3ல 3,4, 4ல 2,3. சாப்டர் 12 பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் வந்து ரோம் லெட்டர் 1 to 5, 2ல 1,4, 3ல 1 to 4, 4ல 2,3. அப்புறம் சாப்டர் 13 பொறுத்த வரைக்கும் ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் 1 to 5, 2ல 1 3 5, 3ல 2,3, 4ல வந்து செகண்ட் ஒன். இன்சைட் பாத்தீங்கன்னா apart from goods and services explain any 5 items that can be marketed. அதாவது சரக்குகள் மற்றும் சேவைகளை தவிர்த்து ஏதாவது 5 சந்தைப்படுத்தக்கூடிய பொருட்கள். அடுத்து சாப்டர் 14 வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் 1 to 5, 2ல 1,2, 3ல 1,3, 4ல வந்து செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் சாப்டர் 15 வந்து பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் 1 to 5 புக் பேக்ல, 2ல வந்து 1 2 5 7, 3ல 1,3, 4ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் क्वेश्चन எக்ஸ்பிளைன் கொரில்லா மார்க்கெட்டிங் கொரில்லா சந்தைப்படுத்துதல் விளக்குக. அப்புறம் சாப்டர் 16 ரோம் லெட்டர் 1 மார்க்ஸ் 1 to 5, 2ல 1 2 3 4, 3ல 2,3, 4ல வந்து 1,3. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 17 1 மார்க்ஸ் வந்து ரோம் லெட்டர் 1 to 5, 2ல 2,3, 3ல செகண்ட் ஒன், 4ல வந்து 1. இன்சைட் பாத்தீங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் நுகர்வோரின் உரிமைகள், சோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் விளக்குக. சாப்டர் 18 பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 1 புக் பேக் 1 மார்க்ஸ் 1 to 5, 2ல 3,4, 3ல 1, 4ல 1. சாப்டர் 19 பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் ரோம் லெட்டர் 1 to 5, 2ல 1 3 4, 3ல 1,3, 4ல வந்து
second one. So இது chapter 19. So next chapter 20 பார்ப்போம். chapter 20 பொறுத்த வரைக்கும் book bagல Roman letter 1 marks 1 to 5, 2ல 1 to 4, 3ல 1,2, 4ல வந்து 1. இன்சைட் பாருங்க disadvantages of globalization, உலகமயமாக்கலினுடைய தீமைகள் இல்லையா. அப்புறம் chapter 21 book bagல Roman letter 1 marks 1 to 5, 2ல 1,2, 3ல 2, 4ல வந்து 2. அப்புறம் chapter 22ல வந்து பாத்தீங்கன்னா Roman letter 1 marks 1 to 5, 2ல 1 to 3, 3ல 2, 4ல வந்து 2. இன்சைட் கொஸ்டின் பாருங்க mention the presumptions of negotiable instruments, பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட கருவியின் அனுமானங்கள். அப்புறம் chapter 23ல வந்து பாத்தீங்கன்னா book bagல Roman letter 1 marks 1 to 5, 2ல 1,4, 3ல 1, 4ல 3. இன்சைட் பாருங்க analytical ability, பகுப்பாய்வு திறன் என்றால் என்ன இல்லையா, what is mean கேட்கலாம். chapter 24 பொறுத்த வரைக்கும் Roman letter 1 marks 1 to 5, 2ல 3,4, 3ல 1,2, அப்புறம் வந்து 4ல வந்து first question. அப்புறம் few example of pure entrepreneurship, okay, entrepreneurship, தூய தொழில் முனைவுக்கான சில எடுத்துக்காட்டுகள். chapter 25 Roman letter 1 marks 1 to 5, 2ல 1,2, 3ல 1, 4, 7, 4ல வந்து 1. chapter 26ல பாத்தீங்கன்னா 1 marks Roman letter 1 book bagல 1 to 5, 2ல 1,4, 3ல 2, 4ல வந்து first question. then inside பாத்தீங்கன்னா who is called promoters, விளம்பரதாரர்கள் என்பவர் யார் இல்லையா அப்படின்னா யாரு. அப்புறம் chapter 27ல வந்து பாத்தீங்கன்னா book bagல Roman letter 1 marks 1 to 5, 2ல 1,3, 3ல வந்து 1,2, 4ல வந்து second one. then chapter 28 பொறுத்த வரைக்கும் book bagல Roman letter 1 marks 1 to 5, 2ல 1,3, 3ல 1,3, 4ல வந்து first one. சரியா. சோ இவ்வளவுதான். சோ இத மட்டும் நீங்க தெளிவா ப்ரிப்பேர் பண்ணா போதும், கண்டிப்பா நம்ம வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, சென்டம் வாங்கலாம். நல்ல தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட் தி எக்ஸாம் வெல். ஆல் தி பெஸ்ட். Thank you.